காசோலை புதிய முறையால் தொழிலாளர்கள் பாதிக்கப்படும் சூழல் என்பது உருவாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காசோலைகளை அதே தினத்தில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என ஒன்றிய நிதி அமைச்சகம் அறிவித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வங்கி ஊழியர்கள் சங்கத்திலிருந்து திரு வெங்கடாசலம் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கங்க. 3 லட்சம் கோடி காசோலைகள் தேக்கம் அப்படின்ற தகவல்களையும் பார்க்கும். இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? இதனால மக்களுக்கு முக்கியமான ஒரு சேவை, அவங்க காசோலையை உடனடியாக பரிவர்த்தனை செய்து அவங்க கணக்குல வர வைக்கணும். அதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இது முன்பெல்லாம் 2 நாள் 3 நாள் ஆகிக்கொண்டிருந்தது. அதற்கு பிறகு புதிய நுட்பத்தின் மூலமாக ரிசர்வ் வங்கி புதிய திட்டத்தை அறிவித்து அதன் மூலமாக இன்றைக்கு ஒரு காசோலைய வங்கியில கிளையில செலுத்தினா அடுத்த நாளைக்கு அது வரும். இப்ப என்ன சொன்னாங்க, அன்றைக்கே நாங்க உடனடியாக அப்பப்போ அந்த காசோலை பரிவர்த்தனை நடந்து உடனே அந்த வங்கி வாடிக்கையாளருடைய கணக்குல வர வைக்கிறோம். இது ஒரு புதிய திட்டம் என்று பெருசா அறிவிச்சாங்க. ஆனா இது ஒரு 10 நாளாக நடைமுறையில் இருக்கு. அதன் காரணமாக பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தொழில்நுட்பம் சரியாக இல்லாத காரணத்தினால் பல வங்கிகளே வாடிக்கையாளர் அவங்க காசோலைகளை கொடுத்திருக்கிறாங்க. அது வேற வங்கியிலிருந்து அது பரிவர்த்தனை ஆக்கப்பட்டு அவங்க கணக்குல வர வைக்கணும். ஆனா வரல. 1 வாரம் 10 நாள்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக வாடிக்கையாளர் சேவை என்ற முறையில துவங்கி விட்டு அதை சரியாக இங்க பரிசீலனை செய்யாம அதை துவக்கிட்டாங்க. இப்படி பலது அரசாங்கம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. உடனடியாக அறிவிப்புன்னு ஒன்றிய அரசாங்கம் பண்றாங்க, ரிசர்வ் வங்கி பண்றாங்க. வாடிக்கையாளர் இதனால பலர் அது குறிப்பாக இப்ப தீபாவளி பண்டிகை நேரம் பல பேர் பல தொழில இருக்கிறாங்க. மக்களுக்கு அதனால வாடிக்கையாளருக்கு பணத்துடைய தேவை ரொம்ப அவசியம். இந்த நேரத்துல அவங்க காசோலை எல்லாம் முடங்கி இருக்கு. இது 3 லட்சம் கோடி என்று அனுமானிக்கப்படுகின்றது. அது கூடவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது உடனடியாக ரிசர்வ் வங்கி தலையிட்டு அதுல என்ன நுட்பத்துல என்ன கோளாறு, அது எப்படி சரி செய்யாம எப்படி அதை அமுல்படுத்தினாங்க, இதனால வாடிக்கையாளருக்கு ஏற்பட்ட நஷ்டத்திற்கு யார் பொறுப்பு, இதெல்லாம் கவனிக்க வேண்டும். உடனடியாக ஒன்றிய அரசாங்கமும் நிதி அமைச்சகமும் நிதி அமைச்சரும் ரிசர்வ் வங்கி அவங்களுக்கு தலையிட்டு இந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா வாடிக்கையாளருக்கு வங்கியில ஊழியர்களால பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவங்களுடைய தவறு எதுவுமே கிடையாது. பல வங்கியிலும் சரியாக இருக்கு. ஆனா ரிசர்வ் வங்கி அவங்க இந்த நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் என்கின்ற ஒரு அமைப்பு மூலமாக செய்யறாங்க. அதுல பலது இன்றைக்கு அவுட் சோர்சிங் மூலமாக கொடுக்குறாங்க. அவுட் சோர்சிங் பண்ணாதீங்க, வங்கியா நடத்தணும்னு சொல்றோம். ஆனா இது அவுட் சோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப அந்த அவுட் சோர்சிங் ஏஜென்சியில தான் இது பிரச்சனை அப்படின்னு தெரிய வருகின்றது. அங்க இதெல்லாம் கூட அவங்க கவனிக்க வேண்டும். ஆனா உடனடியாக இந்த பிரச்சனையை அரசு தீர்க்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி தீர்க்க வைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம்.